பெரிய கூட்டத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயம், அவ்வளோதான். அதனால தான் அண்ணன் மேலே தேவையில்லாத அவதூறுகள்லாம் பரப்பி அவரை எப்படியாவது ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பண்ணுறாங்க, அவ்வளோதான். காசு பணம் இல்லைங்கிறாரு, அப்புறம் எப்படி தேர்தலில் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்க? அதான் சப்போர்ட் இருக்கு, பசங்க சப்போர்ட் இருக்கு, ஸ்டூடெண்ட் மனசில் இடம் பிடிச்சிட்டாரு, எல்லாத்தையும் அவர் நல்லா இடம் பிடிச்சிட்டாரு. ஒரு 5 ஆண்டு அவருக்கு அதிகாரம் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தெரியும் எல்லாருமே சீமானுக்கு தான் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. எல்லாருமே சீமானை தான் சப்போர்ட் பண்ணுறோம், சீமான் தான். திமுகவுக்கும் அதிமுகவும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சொல்கிறது அவங்க யோசிச்சு ஒரு செகண்டு ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி யார் பண்ணுவான்னு யோசிச்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இத்தனை ஆண்டு ஆண்டுட்டாங்க, இது வரைக்கும் பண்ணாதவங்க இனிமேல் பண்ண போகிறாங்களா? அதை யோசித்து ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. அவர் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணுமோ பண்ணுங்கள், அதை தான் சொல்லலாம். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணனுக்கு தான். ஏன்னா இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, யார் ஆட்சிக்கு வந்தால் கரெக்டாக பண்ணுவாங்க இல்லைன்னு தெரியுது. அதனால் இந்த வாட்டி கண்டிப்பாக அண்ணன் தான் 26ல். டிஎம்கேவும் நாம் தமிழரும் வந்து எதிர் கட்சிகளாக ரொம்ப அரசியல் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்கல்ல. இப்போ வந்து திமுக, அதிமுக, நாம் தமிழர் 3 பிரதான கட்சிகள் இருக்கு. ஸ்டாலின் சார், சீமான் சார், நீங்கள் யார் 2 பேரில் யாரை நீங்கள் விரும்புறீங்க? நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து சீமான் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவேன். ஏன்னா ஸ்டாலின் இத்தனை வருஷம் அவருக்கு குடும்பமே ஆண்டுட்டு, ஆனால் இன்னும் அண்ணனுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அண்ணன் எப்படியும் ஆட்சிக்கு வந்தாருன்னா நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதனால அண்ணனுக்கு தான் வாக்கு கண்டிப்பாக. சீமான் நிறைய திட்டங்களை முன்வைக்கிறாருல, நிறைய பேசுறாருல, உங்களை ரொம்ப ஈர்த்த திட்டம் எதுன்னு நினைக்கிறீங்க? எதனால அவரை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிங்க? இல்லை, அண்ணனை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லாத்துக்கும் திட்டம் வச்சுருக்காரு. அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை பண்ணுவார், நம்புகிறோம், பண்ணுவார் கண்டிப்பாக. அதில் வந்து மீனவர்களுக்கு, அப்புறம் இந்த வேளாண்மை சம்மந்தமான நிறைய தொழில் வளர்ச்சியெல்லாம் நிறைய பண்ணுறாரு, பண்ணுவார். அதுக்காக அண்ணனுக்கு வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எதிர்கட்சிகள்லாம் இருக்காங்களா, சீமான் மேலே வந்து நிறைய அவதூறுகளை பரப்புறாங்களா? அது என்ன காரணத்தினால பரப்புறாங்கன்னு நினைக்கிறேன்? இவரு இன்னும் ஆட்சிக்கே வரல, இன்னும் வந்து லஞ்சம் பெறல, ஊழல் பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கும்போதே எல்லாரும் சேர்ந்து இவரை எதுக்க வேண்டிய காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அண்ணன் வரும்போது ஃபஸ்ட்டு தனி ஒரு ஆளாக தான் வந்து கட்சி ஆரம்பித்தார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயம், அவ்வளோதான். அதனால தான் அண்ணன் மேலே தேவையில்லாத அவதூறுகள்லாம் பரப்பி அவரை எப்படியாவது ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஆனால் சீமான் வந்து சிஎம் ஆகிட்டா தமிழ்நாடு வந்து பெரிய அளவில் பொருளாதாரத்துலேயும் சரி பெரிய அளவில் வளர்ச்சி அடையும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நம்புகிறோம், அண்ணன் நம்புகிறோம். அவர் வந்துட்டா நிறைய வளர்ச்சி திட்டம் வச்சுருக்காரு, அதை கண்டிப்பாக பண்ணுவார். அந்த 5 ஆண்டு கொடுத்து பாருங்க, அவருக்கு தெரியும். இப்போ சென்னையில் கூட அதிகமாக வந்து மழை பெஞ்சு வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டாங்க மக்கள். இப்போ திருநெல்வேலியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிகாரத்தில் இருந்தவங்க தொடர்ச்சியாக ரூல் பண்ணவங்க வந்து பெரிய அளவில் மக்களுக்காக எந்த இதுவுமே செய்யலை. ஆனால் இவர் ஆட்சி அதிகாரத்திலே இல்லை, மக்கள்கிட்ட வந்து மக்களுக்காக உள்ளது இறங்கி செய்கிறாருல, இதை எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்கிற மாதிரி தான். அவர் வந்து அவர் தம்பி தங்கச்சியில் பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. மற்றவங்கெல்லாம் சும்மா யாரோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான், வேற காரணம் ஒன்றும் இல்லை. தொடர்ச்சியாக வந்து பெரியவங்கலாம் இருக்காங்களே, அவங்களே திமுக அதிமுகவுக்கு மாறி மாறி ஓட்டு போடுறாங்க. ஏன் சீமானை தேர்ந்தெடுக்க தயங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க ஒரு 40-50 வருஷமா இதே மாதிரி ஓட்டு போட்டு அவங்க பழகிட்டாங்க. இந்த 2 கட்சி தான் கட்சி அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு ஆள் வந்து அதை எல்லாத்தையும் மாற்றி அவருக்கு ஒரு 5 ஆண்டு அவருக்கு அதிகாரம் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தெரியும் எல்லாருமே சீமானுக்கு தான் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. மக்கள் வந்து வெள்ளத்தில் வந்து சீமானை உதவும் போது வந்து எங்களுடைய ஓட்டு வந்து சீமானுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க, அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு போகும்போது. ஆனால் தேர்தல் நேரத்தில் வந்து பெரிய கட்சிகள் திமுகவோ அதிமுகவோ பணம் கொடுத்துச்சுன்னா அதை வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போட்டுடுறாங்கல்ல, அது ஏன் மக்கள் மறந்துடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இங்கே உள்ள மக்களுக்கே அதான் பிரச்சனை. எல்லாம் இப்போல்லாம் நல்லா பேசுவாங்க, ஆனால் ஓட்டு போடுற நேரத்தில் மட்டும் யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க சைடு ஓட்டு போட்டுருவாங்க. அது எப்படின்னா, ஓட்டு போடுறது வந்து காசு என்னைக்கு இல்லாமல் ஓட்டு போடுறாங்களோ அன்னைக்கு தான் நம்ம நாடு மாறும். இப்போ ஆனால் இளைஞர்கள் வந்து அதேமாரி பணத்தை வாங்கிட்டு அம்மா அப்பா மாரி அவங்களும் மாற்றி ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை வந்து அவங்க பணத்தை வாங்கிட்டாலும் சரியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சரியான ஆளுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் அப்படி இல்லை. அவங்க நல்ல ஆட்சி கண்டிப்பாக இப்படியும் நம்ம அண்ணன் தான் வரும்னு நினைக்கிறாங்க. அவங்க காசு வாங்கினாலும் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அது ஒரு. இப்போ நீங்கள் நிறைய பழகிருப்பீங்களா இளைஞர்களோட? கல்லூரி படிக்கிறீங்க, எந்த காலேஜில் படிக்கிறீங்க? இப்போ இவரை நிறைய நெருக்கி கொஞ்சம் ஒரு 3000 பசங்க பெண்கள்லாம் படிப்பாங்கள்ல, எல்லாருடைய மனநிலையும் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்கெல்லாம் யாருக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணனுக்கு தான். ஏன்னா இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, யார் ஆட்சிக்கு வந்தால் கரெக்டாக பண்ணுவாங்க இல்லைன்னு தெரியுது. அதனால இந்த வாட்டி கண்டிப்பாக அண்ணன் தான் 26ல் சிஎம். 2024 பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுதுல, இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து 8% இருக்காங்க ஓட்டு சதவீதம். இன்ன வரைக்கும் சீட்டு எதுவும் பிடிக்கல. வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் வந்து பெரிய அளவில் வாக்கு சதவீதம் ஏறும், எத்தனை சீட்டுகளை பிடிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அண்ணன் வரப்போகிற இல்லை பாராளுமன்ற தேர்தலில் அண்ணனுக்கு தான் அதிகப்படியான வாக்குகள் செலுத்துவாங்க எப்படியும். ஏன்னா இளைஞர் கையில் இருக்குது இப்போ எல்லாமே. தமிழகத்தில் முக்கால்வாசி இளைஞர்கள் ஃபுல்லாகவே அண்ணனுக்கு சப்போர்ட்டு. அதனால வாக்கு சதவீதம் 8% உயரும் தான் நினைக்கிறேன், குறைய வாய்ப்பு இல்லை. தொடர்ச்சியாக திமுகவுக்கும் அதிமுகவும் ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்களே, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
இல்லை அது எப்படி சொல்கிறது, அவங்க யோசிச்சு ஒரு செகண்டு ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி யார் பண்ணுவான்னு யோசிச்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இத்தனை ஆண்டு ஆண்டுட்டாங்க, இது வரைக்கும் பண்ணாதவங்க இனிமேல் பண்ண போகிறாங்களா? அதை யோசிச்சு ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. அவர் பண்ணலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணுமோ பண்ணுங்க. அதுதான் சொல்லலாம். 2026 வந்து சீமானுக்கு சார்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாடு தேர்தல் களம்? கண்டிப்பாக அண்ணனுக்கு தான். நன்றி. நன்றிண்ணா. தம்பி இப்போ எல்லாம் என்ன படிக்கிறீங்க? 12th 12th படிக்கிறீங்களா? அடுத்த வருஷம் கல்லூரி போகணும்ல. இப்போ 18 வயசு கடந்த பிறகு வாக்கு செலுத்தணும், சரியா? இப்போ வந்து தமிழ்நாட்டில் நிறைய தலைவர்கள் இருக்காங்களே, இதில் இப்போ வந்து எந்த தலைவரை வந்து எல்லாருக்கும் மக்களுக்கெல்லாம் பிடிக்குதுன்னு நினைக்கிறீங்க? யார் பேசுறது வந்து மக்களுக்காக தொடர்ச்சியாக போராடுறாங்க, மக்களுடைய பிரச்சனையெல்லாம் எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? சீமான் தான். என்ன காரணத்தினாலன்னு நினைக்கிறீங்க? அவங்க பேச்சு பிடிச்சிருக்கு. அவங்க பேச்சு, அவங்க விவசாயத்துக்கு என்னென்ன பண்றாங்க, போராட்டம் எல்லாம் பிடிச்சிருக்கு. 24 எலெக்ஷன் வர போகுதுல, நிறைய கட்சிகள் ஆண்ட கட்சிகள் தொடர்ச்சி 50 வருஷத்துக்கு மேலே வந்து ஆண்டுட்டாங்கல்ல. இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா மக்கள், இளைஞர்கள்லாம்? இல்லை மறுபடியும் தொடர்ச்சி அவங்களுக்கே தான் இருந்தவங்களுக்கே தான் திருப்பி ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சீமானுக்கு தான், கண்டிப்பா சீமானுக்கு தான் வாய்ப்பு. அவங்களுக்கு தான் ஓட்டு நினைக்கிறாங்க. இளைஞர்கள் தான் அதிகமாக ஓட்டு போடுவாங்க. எந்த காரணத்தினால மக்கள் எல்லாம் வந்து சீமானை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அவர் பேச்சு திறமை, அவங்க எல்லாம் பேசுறது எல்லாருமே வச்சு விவசாயத்துக்காண்டி பேசுறாங்க. ஆனால் அதிகமாக விவசாயத்துக்காண்டி ஓட்டு பண்ணலாம் அவங்களுக்கு. நிறைய பேர் சொல்றாங்கல்ல, இப்போ சீமான் வந்து ஆட்சிக்கு வந்துட்டாரு, நம்ம தமிழ்நாட்டையே வந்து புதிய விதமாக மாற்றுவார், நிறைய திட்டங்களை முன்வைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது ஏன் மற்ற கட்சிகள் வந்து எதுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்துட்டா மாறிடும், எல்லாமே படிப்புல இருந்து எல்லாமே மாறிடும். அதனாலதான் எதிர்க்காங்க. அவங்க மாத்திடுவாரு அப்படின்னு தான் போய்றாங்க. அவர்கிட்ட காசு பணம் இல்லைங்கிறாரு, அப்புறம் எப்படி தேர்தலில் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்க? அதான் சப்போர்ட் இருக்கு, பசங்க சப்போர்ட் இருக்கு, ஸ்டூடெண்ட் மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. எல்லாத்தையும் அவர் நல்லா இடம் பிடிச்சிட்டாரு. கண்டிப்பா வருங்காலத்தில் வந்து அவர் முதலமைச்சர் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வரத்து வாய்ப்பு அவங்களுக்கு தான் போடுவோம். நீங்க போட்டுருவீங்க, உங்க வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, நாங்க போட சொல்லிடுவோம். 24 எலெக்ஷன் வந்து சீமானுக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இருக்கும், கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா எல்லாம் சேர்ந்து சொல்லிடலாமா அவருக்கு சப்போர்ட் பண்றோம்னு? எல்லாருமே சீமானை சப்போர்ட் பண்றோம். சீமான் தான். நன்றி.